வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 14 ஒரு கேப் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. கன்டினியூவா வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் இருந்ததுனால கேப் விழுந்துருச்சு. இனி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டே பை டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கீ ஃப்ரேம். இந்த கீ ஃப்ரேம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலா ஒரு இமேஜ காட்டுறதுக்கும், ஒரு அனிமேஷனோட காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோல நான் ஃபோட்டோஷாப் பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபோட்டோஷாப் பத்தி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப்போட இமேஜ வந்து எடுத்து வைக்கிறேன். இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த இமேஜ் நார்மலா வருது, அப்படியே மறையுது. இது நார்மல். பட் இதே இமேஜ அனிமேஷனோட காட்டும்போது, அந்த லுக் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். அதுதான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். இந்த கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத எப்படி ரெடி பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த பேனல் வேணும். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கான ஒரு சின்ன பொசிஷன் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணலாம். எஃபெக்ட் அப்படிங்கிற பேனல் போனீங்கன்னா, இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ட ட்ராக் பண்ணி இது மேல போட்டுட்டு, அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இந்த கீ ஃப்ரேம ரெடி பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளே ஹெட் அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இந்த ஃபோட்டோஷாப் லோகோவுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல வச்சுட்டு, இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்ட்ல பொசிஷன் அப்படிங்கிறதுல இந்த இதில ஒரு பாயிண்ட் ஆட் பண்றோம். ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்கும்போது, இது அப்படியே ஃபுல்லா கீழ இருக்கிற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஷிஃப்ட் அழுத்திட்டு 1, 2, 3, 4, 5 5 ஃப்ரேம் தள்ளி வந்துட்டு, திருப்பி இத ரீசெட் பண்ணிடுறேன். இப்ப இது பழைய இடத்துக்கே வந்துரும். ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கும்போது கீழ போயிடும். இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் வரும்போது டாப்புக்கு வந்துரும். இப்ப நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா, கீழ இருந்து நமக்கு மேல வர மாரி இந்த அனிமேஷன் ரெடி ஆயிடும். இதுதான் அனிமேஷன். அண்ட் ஸ்டார்ட்டிங்கில என்ன பண்ணோமோ, அதையுமே தான் எண்டிங்கில பண்ணணும். எண்டிங்கில இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அது என்னங்கிறத பாருங்க. ஃபோட்டோஷாப்போட எண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். எண்டிங் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா, இதில ஐகான கிளிக் பண்ணிக்கலாம். இதில எண்டிங்கில ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐகான காப்பி பண்ணி, கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கீ ஃப்ரேம் ஐகான் சொல்லிட்டேன். கீ ஃப்ரேம். இப்போ ஷிஃப்ட் அழுத்தி லெஃப்ட் 1, 2, 3, 4, 5 5 ஃப்ரேம் வந்துட்டு செகண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கீ ஃப்ரேம காப்பி பண்ணி இங்க போட்டீங்கன்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது, இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது டாப்புக்கு வரும். திருப்பி அதே போல கீழ போயிடும். இதுதான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அனிமேஷன் அப்படிங்கிறது. இது இப்போ நம்ம கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதையே நம்ம வந்து பொசிஷன் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம இதில பொசிஷன் அப்படிங்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ஸ்கேல் அப்படிங்கிறதுல ரெடி பண்ணலாம். ரொட்டேஷன் அப்படிங்கிறதுல ரெடி பண்ணலாம். இல்ல இந்த 3யும் வச்சு கூட நம்மளால ரெடி பண்ண முடியும். அண்ட் இதிலேயே வந்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு ஷட்டர் ஆங்கிள் இருக்கும். இத கொஞ்சமா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த லோகோ வரும்போது ஒரு மோஷன் பிளரோட வரும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஷட்டர் ஆங்கிள வந்து கொஞ்சம் நல்லா இன்கிரீஸ் பண்ணிடுறேன். இப்ப நம்ம இதில ப்ளே பண்ணும்போது பாருங்களேன், நம்ம லோகோ வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு ஸ்டெப்பா நான் பண்றேன் பாருங்க. லோகோ வரும்போதே வந்து ஒரு மோஷன் பிளரோட வரும். இது வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? அண்ட் இத மாரி நீங்க கீ ஃப்ரேம் ரெடி பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் கீ ஃப்ரேம வந்து நீங்க வந்து இந்த மாரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இத ரைட் கிளிக் பண்ணிட்டு, சேவ் ப்ரீசெட் அப்படின்னு நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட, சேவ் பண்ணிக்க முடியும் நம்மளால. சேவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா போதும். சேவ் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு இங்க கிளிக் பண்ணக்கூடாது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம கிளிக் பண்ணி, சேவ் ப்ரீசெட். இத என்ன பண்ணலாம், டவுன் டூ அப். அதாவது கீழேருந்து மேல வருது அப்படிங்கிறதுனால இந்த மாரி நேம் குடுத்துருக்கேன். ஓகேன்னு குடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப இத நம்ம டெலீட் பண்ணிறலாம். இப்ப நீங்க எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த பேனல் வந்துட்டு ப்ரீசெட்ல பார்த்தீங்கன்னா, டவுன் டூ அப்ன்னு இருக்கும். டிராக் அண்ட் ட்ராப் பண்ணதும் அழகா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். ஈஸியா வேலை முடிஞ்சிரும். இல்ல வேற ஃப்ரேம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, திருப்பி அதே போல ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எஃபெக்ட் எடுத்து போடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐகான ரொட்டேஷன், ஸ்கேல் இத வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம இத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டிஎஸ் லோகோவ கிளிக் பண்ணிட்டு, இங்க என்ன பண்றோம், ஸ்கேலுங்கிற ஆப்ஷனுக்கு வரோம். ஸ்கேலுங்கிற ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 0 குடுத்துக்கலாம். ஓகே. திருப்பி 1, 2, 3, 4, 5 5 ஃப்ரேம் தள்ளி வந்துட்டு ரீசெட் பண்றோம். அதேபோல ஸ்டார்ட்டிங் வந்துட்டு, இங்க இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறத ஆன் பண்றோம். சரிங்களா? திருப்பி 1, 2, 3, 4, 5 இந்த பொசிஷனுக்கு வரும்போது இது ஒரு 360 இந்த மாரி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன்,
இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வரும். புரியுதுங்களா? இங்க பாருங்கள், ரொட்டேட் ஆகி வருதா? இதுதான் கீ ஃப்ரேம். திருப்பி இதோட ஷட்டர் ஆங்கிள் ஒரு 300 இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா, ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக பார்த்தீங்கன்னா, அந்த ஷட்டர் ஆங்கிள் படி நம்மளுக்கு வந்து சுற்றிக்கிட்டு வரும். சரிங்களா? இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கம்மியாக கூட வச்சுக்கலாம் ஷட்டர் ஆங்கிள். ஷட்டர் ஆங்கிள் வச்சோம் அப்படின்னா, அது வந்து வர்றதே தெரியல. அதனால் அது கூட நமக்கு தேவைப்படாது. இப்படி கூட வச்சுக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்கா? இதுவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா 1, 2, 3 3 ஃப்ரேம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி இங்கே தள்ளி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். பார்த்தீங்களா? இவ்வளோ தான். திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இதில் எண்டிங்லேயும். எண்டிங் வந்துட்டு பிஎஸோட லோகோ கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க 2 பாயிண்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். திருப்பி ஷிஃப்ட் அழுத்தி லெஃப்ட் சைடு 1, 2, 3 ஃப்ரேம் தள்ளி வந்துட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது அப்படியே உள்ளே போயிடும். இதுதான் அனிமேஷன் அப்படிங்கிறது, கீ ஃப்ரேம் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்ட் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு எடிட்டிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி ஒரு பண்டலாக சேவ் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். யூடியூப்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோஷாப்புக்கான லோகோ, பிஎன்ஜி ஃபைல் ஏதாவது பேசுகிறேன். ஒரு கம்ப்யூட்டர் பற்றி பேசுகிறேன், இல்லை ஒரு கிராபிக்ஸ் கார்டு பற்றி பேசுகிறேன்னா, அந்த கிராபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி வர்றது, அந்த பேசுகிற இடத்துல கிராபிக்ஸ் கார்டு வரணும், அப்படியே கீழே போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே மக்களே. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான ஒரு பண்டல் பற்றி போட்டிருக்கோம் போன வீடியோவில். சரிங்களா? நண்பர்கள் வேறு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் எதுவுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா உங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்டு, விஎஃப்எக்ஸு, ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் வீடியோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்லேஸு, டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன் அதில் இருக்குது. ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே,